வெல்கம் டு போடி ஆர்ஜே சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி 5 ஸ்டார் சட்னி. வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். அதுக்கு சாம்பார் வெங்காயம் ஒரு 15, பூண்டு ஒரு 10 பல், தக்காளி 2, வத்தல் ஒரு 5, பச்சை மிளகாய் ஒரு 4, இஞ்சி ஒரு துண்டு, கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், வெல்லம் சிறிதளவு, நெல்லிக்காய் அளவு புளி, கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை 2 கொத்து, உப்பு, ஆயில். இப்போது நம்ம ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதும் அதோட 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. அதோட வத்தல் 4, பச்சை மிளகாய் ஒரு 4, சாம்பார் வெங்காயம் ஒரு 15 நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் வத்தலையும் மிளகாவையும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அது கூட இஞ்சியும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. இப்போது அதோட தக்காளியையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் வேகும். இப்போது அதோட கொஞ்சோண்டு புளியை போட்டுக்கோங்க. கொத்தமல்லியும் போட்டு நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போது கொஞ்சோண்டு வெல்லத்தையும் அதோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடலாம். இப்போது ஆறிடுச்சு. நம்ம அரைச்சிடலாம். ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் குறைன்னு அரைச்சா போதும். இப்போ அரைச்சாச்சு. இப்போ அதை தாளித்து ஊற்றிடலாம். இப்போ அந்த கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம அதை சட்னியில் தாளித்து ஊற்றிடலாம். இப்போது அழகான சுவையான சூப்பரான 5 ஸ்டார் கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது தோசை, இட்லி, பச்சைப்பயிறு தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க தொட்டுக்கிறதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.